நீரே. தேவரீருக்கு மிகவும் அருவருப்பான எங்கள் கோபம் தர்மம் வழி முதலிய சகல அக்கிரமங்களுக்கும் பரிகாரமாக மன்னிப்பு கேட்கிறேன் சுவாமி. இணைச்சட்டம் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவசனங்கள் 2 முதல் 6 முடிய. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல் வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும். உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒவ்வொரு நாளும் திருத்தலின் வழியாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அவரை தேடி செல்லுவோம். காலையிலோ ஆலய மணி ஒலித்த உடனே ஆண்டவர் நம்மை தேடுகிறார், அவரை நாம் காண செல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஓடி செல்லுவோம். ஆனால் இதோ அந்த நாளிலே சற்று வித்தியாசமாக நமது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவரே ஆலயத்தில் இறங்கி வந்து நம்மை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் அவர் நமக்கு முழுமையாக தர இருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தின் கனிகள் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தினர் துங்கிடாமல் சிறப்பாக வந்தார்கள். இந்த பிரகாசபரமான அற்புதமான கிராமத்தில் ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் நல்ல ஒரு இயற்கை கொடுத்திருக்கிறார். அந்த ஊருக்காக வானிலாக உயர்ந்த ஒரு கோபுரத்தை நல்ல ஒரு ஆலயத்தையும் கொடுத்திருக்கிறார். நல்ல பங்கு தந்தையர்கள், நல்ல விதமான நிர்வாகிகள் என பலவேறு கடவுள் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்கள், இதோ இந்த ஊரில் ஒவ்வொருவரும் இருக்கிற அனைவருக்காக செபிப்போம். ஏனென்றால் ஒவ்வொருவரும் இறை ஆசீர்வாதத்தால் நீங்கள் நிரம்ப பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய ஆசீர் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் அற்புதங்களை பார்க்க முடியாது. இவ்வளவு பெரிய ஆலயத்தை நம்மால் எழுப்ப முடியாது. பிரியமானவர்கள், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நமது குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஊர் இந்த நல்ல முறையில இன்னும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் இதோ இந்த ஆண்டவரிடம் ஒருக்கத்தோடு கொண்டாடுங்கள். ஏசப்பா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நன்றி ஆண்டவர். நல்ல கணவரை கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவர். நல்ல ஒரு மனைவியை தந்ததுக்காக நன்றி ஆண்டவர். நல்ல ஒரு பிள்ளைகளை எல்லாம் கொடுத்து என்னை ஆசீர்வாதமா நிரப்பி என்னை மென்மேலும் உயர்த்திருக்கிறேன்ப்பா, அதை நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த ஊரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் எனது உழைப்புக்கிற ஊதியத்தை தந்து என்னை ஆசீர்வாதம் நிரப்பிருக்கிற நன்றி செலுத்துகிறேன். செல்லவிடமெல்லாம் நான் பாதுகாப்போடு சென்று வர ஆசீர்வாதத்தால் நிரப்பிருக்கிறதே நன்றி செலுத்துகிறேன். அது இஸ்ராயேல் மக்களை போல இரவிலும் பகலிலுமாக ஒரு நெருப்பு தூணாக மேகத்தூணாக இருந்து என்னை ஆசீர்வாதம் நிரப்பிருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன். மத பிள்ளைகளுமே பார்த்து ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பனே, நமது பிள்ளைகள் ஒவ்வொரு முறையும் ஆசீர்வதிப்பீரா. அவரவர் தேவைக்கேற்ப நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பன்மடங்கு பெருக செய்வீரா. இதோ நாங்கள் வாசத்தை சொல்லுக்கு ஏற்ப ஒரு கால்நடைகள், நீ ஒரு பிள்ளைகள், ஒரு சந்ததி தலைமுறை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாசித்து வந்தேன். திருக்குறள் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. எண்ணிக்கை ஆகும் 6ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை காப்பா என்று வாசித்திருக்கிறோம். தகப்பன எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரை, ஆசீர்வாதத்தின் தேவனை, நன்றியின் நாயகனை, நற்கருணை ஆண்டவரே, இவருக்கு ஆசீர்வாதங்கள் நல்முறையில் நிரம்ப எந்நாளும் குறையாமல் அது பொங்கி வழியும்படியாக கிருபையோடு மன்றாடி ஜெபிக்கிறோம். இதோ இந்த வேளையில நமது பிள்ளைகள் உண்மை
ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்தந்த பிள்ளைகளுக்கு இந்தந்த குடும்பங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தேவை என்பது உமக்கு தெரியுமப்பா. நீரே எமது பிள்ளைகளுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், எல்லா நன்மையான காரியங்கள் எல்லாம் நடைபெற நீர் கிருபையோடு அருளோடு மென்மேலும் கடந்து வந்த பாதைகளுக்காக இன்னும் கடக்க போகின்ற இந்த ஆண்டு முழுமைக்காக இதோ பிறந்திருக்கின்ற 2026 முழுவதுமாக எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைந்த தகப்பன நீரே உதவி செய்து நம்ம எந்நாளும் காத்து நல்வழிபடுகிற கிருபையோடு மன்றாயும் தகப்பன. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் மீண்டுமாக நமது பயணத்தை தொடர்போம். நற்கருணையில் வீற்றிருக்கிற திவ்ய இயேசுவே, என் முழு தேவனுடைய பலிபீட சன்னிதானத்தில் முதலாம் நினைக்க துணிகிற சகல அசுத்தமான நினைவுகளுக்கும் வெட்கத்துக்குரிய தீய ஆசைகளுக்கும் பரிகாரமாக
நாத கிறிஸ்தியருடைய பரிசுத்த ஆசைப்பட்டுதலையும் அவர்கள் தேவரினை சிநேகிக்கிற அத்தியந்த நேசத்தையும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. இணைச்சட்டம் 32ஆம் அதிகாரம் இறை வசனங்கள் 15 முதல் 19 முடிய. தன்னை படைத்த கடவுளை விட்டு அவன் விலகினான். தனது மீட்பின் பாறையை எள்ளி நகைத்தான். வேற்று தெய்வங்களால் அவருக்கு எரிச்சல் ஊட்டினர். அருவருப்புகளால் அவருக்கு சினமூட்டினர். இறையில்லாத பேய்களுக்கு பலி செலுத்தினர். அவர்கள் அறியாத வேற்று தெய்வங்களுக்கு, நேற்று முளைத்த புதிய தெய்வங்களுக்கு, உங்கள் முன்னோர் அஞ்சாத அவற்றிற்கு பலியிட்டனர். உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய். உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய். தம் மைந்தரும் தம் மகளிரும் தமக்கு சினமூட்டியதை ஆண்டவர் கண்டு அவர்களை இகழ்ந்து ஒதுக்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாவது நிலையிலே நமது இல்லத்தின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது. நம்ம இல்லத்தின் முன்னால் எங்களை ஊற்றி நோக்கிக் கொண்டிருக்கின்றது. நமது நற்கருணை ஆண்டவர் நோக்கி நாம் இந்த வேளையில் மன்னிப்பு கேட்கின்றோம். நம்முடைய தவறுகளை நினைத்து நாம் மனதிறந்து இருக்கின்றோம். இந்த உலகத்தில் குற்றம் செய்யாத மனிதர்கள் யாருமே இல்லை. பிரியமானவர்கள், குழுவோடு அருமையாக வாசிக்கின்றோம். ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய கட்டளைக்கு எதிராக அவர்கள் செயல்பட்ட பொழுது கூட ஆண்டவருடைய மனம் கனத்தது. பாவங்கள் செய்திருக்கின்றோம். ஆண்டவரை நோக்கி நாம் அலைகளையாக ஒரு நேரத்தில் ஆலயம் வந்தாலும் ஆண்டவருக்கு சுருகின பொழுது, அவர் மனத்தை கொடுத்து காலம் தாழ்த்துகிற பொழுது, கேட்ட உடனே கிடைக்காத பொழுது, தெய்வங்களை எல்லாம் எத்தனை நாடி சென்றிருந்தோம். நாம் பல வேளைகளில் சோதனைகள் வந்திருக்கோம். எல்லா ஆண்டவர் எனக்கு கேட்டவுடனே தரவில்லை என்று பிரியமானவர்களே, வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். வாழ்க்கையிலே அவரை நோக்கி நாம் சொல்லுவேசப்பா, இந்த நேரத்தில் நான் உமக்கு எதிராக செய்த பாவங்கள், ஆலயத்திற்கு வந்தால் நான் பக்தியாக இல்லாத ஒரு சூழல், அலைபேசியில் நான் பல நிலை விளையாடி கொண்டிருக்கிறேன், பல வேளைகளில் பிறரோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தருணம், பல வேளைகளில் நான் பக்தியாக இல்லாமல் நற்கருணை ஆண்டவர் விசுவாசியாமல் வாழ்ந்தவர் என நல்ல காரியத்தை செய்திருக்கிறேன்ப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லி மன்னித்து கேளுங்க. அதே போல உறவுகளுக்கு எதிராக செய்த பாவங்களை, கணவனுக்கு மனைவிக்கு எதிரான ஒரு சண்டைகளை பேசாமல் இருந்த ஒரு தருணம், பெற்றோர்களும் பிள்ளைகளும் சண்டையிட்டு பேசாமல் இருந்த ஒரு நேரம், கோபத்தோடு தாபத்தோடு ஒருவரோடு வாழ்ந்தோடு தவறுத்திருந்த மனமானதும் பிரியமானவர்கள், இந்த ஆண்டவர் நம்ம எல்லாரும் மன்னித்து சொல்லுவார். இதோ இந்த நேரத்தில் நீங்கள் மனமுருகி முழு மனதோடு மன்னிக்க இருக்கிறீர்கள். யாரிடமாக சண்டையிட்டீர்கள் என்றால், பேசாமல் இருந்தீர்கள் என்றால், இதோ அங்கமா வீட்டு நற்கருணை ஆண்டவரிடம் மனமுருகி சொல்லுங்க, என் வீட்டுக்கு முன்னால் நிற்கிறீங்க, நான் சாட்சியாக சொல்றேன், நான் மன்னிக்கப்பா, என்னுடைய சண்டையிட்ட என் ஓமைகளை நினைத்து நான் மனம் இருந்துகிறேன், மன்னிக்கிறேன், மனதார மன்னிக்கிறேன். எனது மாமையாரை, மாமனாரை, மருமகளை, பிள்ளைகளை, வேறப்பிள்ளைகள் மனதார மன்னிக்கிறேன் சொல்லி ஒவ்வொருவருக்கு மன்னித்து கேளுங்க. சில நேரத்தில் பல பிரச்சனைகள் வந்திருக்கா, இரண்டாவது வந்திருக்கலாம். ஆண்டவருக்கோடு இருக்கிறீங்க, மன்னித்து ஒற்றுமையை வாழ்வார்கள் சொல்லி எல்லாரும் ஜீவிக்கிறோம். நல்ல மொழிக்கு ஏன்னா மன்னிக்க மன்னிக்க ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய மாணவர்கள் இது மன்னிக்க மனதில் மகிழ்ச்சி
ஆக இந்த ஒரு சமயத்தில் நம்பிக்கை அழகானே கிடையாது என்று சொல்லுவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இன்னும் நேரத்தை காலை எதிரிட ஒரு அவமானப்படுத்திய கல்வாரியில கல்வாரியில் ஏற்றிய ஒவ்வொரு பிள்ளைகளை அமைத்து நீ அற்புதமாக ஆசீர்வாதத்தை கொடுத்தன. அதே போல நானும் நம்பிக்கைனப்பா அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளைகளில நமது பயணத்தை மீண்டமாக தொடர்வோம். நன்றி. நம்முடைய தெய்வத்திற்காக நம்ம தியானம் நல்ல தியானம் நல்ல நாம்
அன்புள்ளவரும் அன்புக்குரியவருமாகிய புதிய இயேசுவே, உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறேன். பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மனுஷனை அது விசுவாசத்துக்கும் நன்றி கட்ட பாவ துரோகிகளுக்கும் பரிகாரமாக என்னிடம் மன்னித்து சுவாமி. இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வசனங்கள் 9 முதல் 12 வரை. ஆண்டவரின் பங்கு அவர் தம் மக்களே, அவரது உரிமை சொத்து யாக்கோபே. பால்வெளியில் அவர் அவனை கண்டார், வெறுமையான ஓலமிடும் பாலையில் அவனை கண்டார். அவர் அவனை பாதுகாத்து பேணினார், கண்ணின் மணி என அவனை காத்தருளினார். கழுகு தன் கூட்டின் மேல் அசைத்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும், தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும், அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பிரியமானவர்களே, இதோட 3வது நிலையில நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாட இருக்கின்றோம். எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அருமையாக வாசிக்கின்றோம். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. அன்பானவர்களே, நம்மை விட்டு விலகாது, நம்மை கைவிடாத அவர் ஆண்டவர் இல்லாதவர் மத்தியில் இருக்கின்றாரே. இந்த ஆண்டவர் நோக்கி நாம் மனதிற்கு செலுத்தோமா? மனிதராக படைத்த நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கிறார். இந்த உலகத்துல ஆண்டவர் பல தேவைகளோடு நம்மை படைத்திருக்கிறார். பிரியமானவர்கள், இதோ நமது ஊரில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக மன்றாடுவோமா? அந்த பிள்ளைகளை தவிர்த்து கொடுப்போமா? இதோ இந்த வேளையில குழந்தை பாக்கியம் இல்லாமல் திருமணமாக பல ஆண்டுகள் குழந்தைய பாக்கியத்துக்காக இயங்கி தவிக்கின்ற பிள்ளைகளுக்கு அமைச்சிருக்கோம். இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பீரா? இதோ அடுத்த ஆண்டு வருகிற பொழுது இயேசுவே தாவீதின் குமாரன் ஒரு காலடியில் இருந்து இதோ இந்த நற்கருணை பவனியில வீட்டமாக அவர்கள் வந்து இயேசுவே இந்த ஆண்டு செலுத்த நம்மை நோக்கி இதோ எனக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்று நம்ம நோக்கி நன்றி சொல்லி காத்து கொண்டிருந்தாங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அதே வகையில திருமண வளர்த்திருக்காங்க, வேலை வாய்ப்பிருக்காங்க, எவ்வளவு பிள்ளைங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லப்பா, நன்றி சொல்லுவாங்க. என்னப்பா போன வருஷம் முன்னாடி இந்த வருஷம் கிடைக்கிறது பிள்ளைகளை ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறாங்க. நன்றி சொல்வதற்கு நன்றி கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக நமது பிரகாசியம்மாள் கண்களின் பாதுகாவல் அற்புதமாக பிரகாசியம்மாளை பாதுகாவலாக கொடுத்து கண்களுக்கு பாதுகாவலாக தந்திருக்கிறார். நமது கண்களையெல்லாம் ஒப்புக்கொண்டிருக்கோம். இந்த பிரகாசியமாக கூட இந்த ஊர்ல யாருக்கு எந்த நபருக்கோ கண்ணோய் வராமலுக்கு பாதுகாத்தவர்கள் மாற்றப்படுற கண்ணோயினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே இந்த ஆலயத்தில் கொஞ்சம் சமைத்து அவர்கள் பூரண சுகம் கிடைக்கணும்னு சொல்லுவீங்க. அதே நேரத்தில் உச்சம் கலைந்து உள்ளம் காவலை ஆண்டவர் கொடுத்தது குணப்படுத்துங்க. இயேசுவை நோக்கி ஓடி வந்த ஒவ்வொரு பிள்ளையை நாம் குணப்படுத்துகிறோம். இந்த
மக்கள் ரட்சகர் அதிகாரம் 6 வாசிக்கிறோம். நான் அறிவிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் தேவைகள் எல்லாம் அறிவு வைத்திருக்கிறார். மக்கள் செய்யக்கூடிய கேள்விகள் புதுக்கப்பட்ட கேள்வி. ஆண்டவர் சொல்லி கேளு, நான் கேளு, நீ கேட்டு நான் கேள்வி சொல்லி கடவுள் அற்புதமாக நம்மை கேட்கிறார். அந்த நேரத்தில் கேட்கின்ற நேரம் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படவா? என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ பிள்ளைகள் நாம் கைவிடுங்க, கணவர்களாக கைவிடுங்க, இந்த மனைவிகளாக கைவிடுங்க, புதிய பிரச்சனைகளாக கைவிடுங்க. ஒரு மனசு எழுதுகிற எல்லாம் நீங்கள் ஜீவிக்க இந்த நாளில் வெற்றியை வழிமுறைகளை அடுத்த வருஷங்கள் இன்னும் அழகான ஆசீர்வாதங்களை சொல்லுங்கள். கணவனுக்கு சீக்கிரமாக சொல்லுங்கள். குடும்பத்தில் தலைவாக சொல்லுங்கள். அதிசயமானவர், ஆற்றலானவர், சதா உலகத்திலே அறிவுரையானவர், உலகத்திலெல்லாம் அறிவுரையெல்லாம் செய்கிறவர், நல்லவர்கள் மனமும் மாறியிருக்கிறவர், இப்பொழுது ஆசீர்வதிக்க கருத்தையோடு நான் தகவல். ஆமென், ஆமென், ஆமென். நீங்களாக அந்த தாழ்ந்து
கைவிடாமல் பார்த்து கொண்டிருக்கிற அதை அன்பு சொல்றாங்க.
தூக்கி கும்பிடுங்க. இயேசுவே என்னை தொடுங்கன்னு சொல்லி வேண்டுங்க. இயேசுவே என்னை தொடுங்கன்னு சொல்லி ஜெபிங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தொட்டு நம்ம தொட்டு ஆசீர்வதித்த தேவன் இதோ இந்த நேரத்துல நம்ம தொடர இருக்கிறார். 12 ஆண்டுகளாக பெருமாறு விட்ட இந்த பெண் அவருடைய ஆடையை சொப்பனம் நலமடைந்தானே, இதோ அந்த ஆண்டவர் நமது மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவர் தான் ஜெபிங்க. இயேசுவே என்னையும் தொடுங்கப்பா, இயேசுவே என்னையும் தொடுங்கப்பா. நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றியின் நாயகரை நன்றி செலுத்துகிற ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து உங்களுக்கு நன்மைகள் என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு மனதார என்று சொல்லுங்க. அற்புதமான ஆண்டவரே, இவர மக்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர மக்களோடு அலமோடு வெள்ளமோடு வாழணும். இதோ கிருபையோடு வந்தாடுகிறோம். இந்த ஊருக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊரில் ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா நோய்நொடி இல்லாத வாழ்க்கை வாழும்படியாக கல்வாரியில எங்க ரத்தம் சிந்தியோடு நன்றி, ஒரு ரத்தத்தினால நிமிட்டவர் நன்றி. இதோ நேரத்துல அப்படியே திரும்பிண்டு எல்லாரும் மக்களாக மனநாள் படியிடுவோம். மனநாள் படியிட்டு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை மனநாள் ஜெபிக்க போகிறோம். இயேசுவே நன்றி சொல்ல வேண்டுங்க. ஐயோ நத்திரம் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு போனாரு. எல்லாரும் நல்ல மனநாள் படியிட்டு பக்தியோடு ஜெபிங்க. எல்லாரும் மனநாள் படியிட்டு வேண்டுங்க. எல்லாரும் தேவைகளுக்காக வந்தாங்க. இந்த ஆண்டவரை ஆசீர்வதிப்பார், இந்த ஆண்டவரை தேர்ச்சுவார். நன்மையின் ஆண்டவர், நன்மை நாயகர், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி ஆண்டவர், நன்றி இயேசுவே, நன்றி தகப்பன், நன்றி இயேசுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர்.
உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நம்முடைய பாதுகாவலி அன்னை புனித பிரகாசியம்மாள் திருவிழாவின் 9ஆம் நாள் மகிமையான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நாள் இனிமையான நாள், மகிழ்ச்சியாக இருந்தது. நாம் அனைவரும் இறைவனுடைய பிரசன்னத்தை இந்த வளாகத்திலே அனுபவித்திருக்கிறோம். நற்கருணை பவனியிலே கலந்து கொள்ளுகிற பொழுது அப்படி உடலெல்லாம் புல்லரிக்கிற விதத்திலே அவருடைய பிரசன்னத்தை நாம் நன்றாக உணர முடிந்தது, அனுபவிக்க முடிந்தது, மகிழ்ந்திருக்க முடிந்தது. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதம் இந்த வளாகம் முழுவதுமாக நிரம்பி இருந்திருக்கிறது. இன்னைக்கு ஏராளமான மக்கள் வெளியூர்களிலிருந்து நம்மூர் சொந்தங்கள் அனைவரும் இங்கே வந்து இந்த வளாகத்தை நிறைத்து இதை ஒரு அன்பின் இடமாக, ஒரு ஆசீர்வாதத்தின் இடமாக, இறைவனிடமிருந்து கொடைகளை பெற்றுக் கொள்ளுகிற இடமாக நீங்கள் அனைவரும் மாற்றி இருக்கிறீர்கள். எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும்
இறைவனுக்கும் நன்றி கூறுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதற்காக நாம் ஒவ்வொருவரும் பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து நன்றி சொல்லி கைகளை தட்டி நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து திருவிழா வாழ்த்துக்களை சொல்லுவோம். கைத்தட்டுங்க. கைத்தட்டுறது இதயத்துக்கு நல்லது. ஏற்கனவே இங்க இருக்கவங்களுக்கு தெரியும், ஹார்ட் ப்ராப்ளம் வராது. இதய நோய்கள் கைதட்ட இதய நோய்கள் வராது. கடவுளுக்கு நன்றி. அன்பிற்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே நம்முடைய பாதுகாவலினுடைய திருவிழாவை சிறப்பு மிகுந்த விதத்திலே கொண்டாடுகிற விதத்திலே இந்த ஆலயத்தை அழகுற மாட்சி பொருந்த நாம் கட்டிய பின்பாக இந்த புதிய ஆலயத்திலே நடைபெறுகிற முதல் திருவிழா. இந்த திருவிழாவிலே மாலை ஆராதனை நிகழ்வை நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு ஆயர் பதிலாள் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பேரூர் தந்தை முன்சிகோர் ஜோசப் ரவிபாலன் அடிகளார் அவர்கள் நமக்கு தூத்துக்குடியிலிருந்து வந்து ஆயருக்கு பதிலாக வந்து இந்த நாளை சிறப்பித்து தந்திருக்கின்றார்கள். இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று தந்திருக்கிறார்கள். தந்தையவர்கள் என்னுடைய குரு, என்னுடைய ஆசான். நான் குறுமடத்தில் சென்னையிலே படிக்கிற பொழுது என்னை பயிற்றுவித்தவர்கள் என்னுடைய பேராசிரியர் தந்தையவர்கள். அவருடைய அந்த பயிற்றுவித்ததிலே அவரிடமிருந்து நான் பலவற்றை கற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர்கள். இன்றைக்கும் மறை மாவட்டத்திலே அனைத்து செயல்களையும் நான் செய்வதற்கு அவ்வப்போது ஆலோசனைகள் கேட்பேன். என்னை வழிநடத்துகிறவர்கள் தந்தையவர்கள் விவிலியத்திலே முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். விவிலிய அறிஞர். தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய விவிலிய அறிஞர்களிலே நம்முடைய பேரூர் தந்தையவர்களும் ஒருவராக இருக்கிறார்கள். தந்தையவர்கள் குறுமடத்திலே குருக்களை உருவாக்குகிற பணியை செய்திருக்கிறார்கள். திருத்தலத்திலே திருத்தல அதிபராக பணியாற்றி இருக்கிறார்கள். மறைவட்டத்திலே நம்முடைய சாத்தான்குள மறைவட்டத்திலே மறைவட்ட முதன்மை குருவாக பணியாற்றி இருக்கிறார்கள். பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார்கள். பலவிதமான திறமைகள் பார்த்தீர்களா? எல்லா இடத்திலும் மிக சிறப்பாக பணியாற்றியவர்கள் தந்தையவர்களை கடவுள் மிகவே உயர்த்தி நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருமாக மறை மாவட்டத்தை வழிநடத்துவதற்கு தந்திருக்கின்றார்கள். அந்த பணியை மிக சிறப்பாக நம்முடைய ஆயர் அவர்களுக்கு மிக மிக உதவியாக வலதுகரமாக இடதுகரமாக இருந்து தந்தையவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையவர்கள் நான் அழைத்த உடனே அவர்கள் மறுபெயர் சொல்லாமல் நம்முடைய ஊருக்கு வருவதற்கு இசைவு தெரிவித்தார்கள். அன்போடு வந்தார்கள். வந்து சீக்கிரமாகவே வந்து விட்டார்கள். வந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். ஆக தந்தையருடைய அந்த ஞானத்தை, ஆற்றலை, அவருடைய நம்பிக்கை நாங்கள் எல்லாம் கண்டு அனுபவித்திருக்கிறோம். இன்றைக்கு அவருடைய மறையுறையில் கூட தோபித்தாகமத்திலிருந்து ஆரம்பித்து அங்கே அவருக்கு கண் பார்வை இல்லாத பொழுது அவர் சுகம் பெற்றதிலிருந்து ஆரம்பித்து விவிலியம் முழுவதுமாக அதை விவிலிய அறிஞர்கிற விதத்தில் முழுவதுமாக எடுத்து சென்று பார்வை பெறுவது வெறும் ஊனக்கண்களில் ஒளிபெறுவதற்கு அல்ல, ஞானக்கண்களில் ஒளிபெறுவதற்கு நம்முடைய அன்னை பிரகாசி நம்மை வழிநடத்துகிறார்கள் என்பதை மிக சிறப்பாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். புறப்பார்வை புற அளவிலே உள்ள அந்த கண்ணில் பார்வை அல்ல, அகப்பார்வை. நம்முடைய பார்வைகள் இறைவன்பால் நம்முடைய பார்வைகள் அந்த விசுவாச கண்கள் திறக்கின்றவராக நம்முடைய அன்னை இருக்கிறார் என்பதை நமக்கு அழகுற விவிலிய பின்புலத்திலிருந்து மிக சிறப்பாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். எனவே தந்தையவர்கள் வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறார்கள். நம் மீது கொண்ட அன்பினால், என் மீது கொண்ட அன்பினால் நான் அவருடைய என்றென்றைக்கும் நான் சொல்வேன், நான் அவருடைய மாணவன், அவருடைய சீடர் என்பதை என்றென்றைக்குமே சொல்லுவேன். அவர் ஆக என் மீது கொண்ட அன்பினாலும் நம் மீது கொண்ட அன்பினாலும் வந்து அருமையாக இந்த நிகழ்வை நடத்தி தந்திருக்கிறார்கள். எனவே பேரூர் தந்தை முன்சிகோர் ஜோசப் ரவிபாலன் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை மிகப்பெரிய கரவொலியாக எழுப்பி அவர்களுக்கு வாழ்த்து கூறி இந்த நூலாளை நம்முடைய நிர்வாகி அவர்கள் அறிவிக்கிறார்கள். நண்பர்களே, அவர்களோடு சேர்ந்து இன்றைக்கு நமக்கு அருமையான குருக்கள் வந்து நமக்கு இந்த நாளை சிறப்பித்திருக்கிறார்கள். பேரூர் தந்தை வெனி இளங்குவரன் அடிகளார் அவர்கள், அன்பு அண்ணன் அவர்கள் இந்த பகுதியில் நம்முடைய தென்மண்டலத்திலே பொறுப்பொருள் தந்தையாக மிக சிறப்பான பொறுப்பில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் ஏற்கனவே ஒரு நாள் நான் இடையிலே கூட நான் என் பாட்டுக்கு வர்றேன் அப்படின்னு ஒரு நாள் வந்து நமக்கு மறைவுரையை, அருமையான மறைவுரையை தந்தார்கள். இன்றைய நாளிலும் கூட தந்தையவர்கள் களைப்பாக இருந்தாலும் கூட கண்டிப்பா வரணுமானாங்க, அன்னை வந்திருக்க அப்படின்னு அவங்க வந்துட்டாங்க. வந்து நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள், உடன் இருந்திருக்கிறார்கள், நற்கடி பவனிகளை நமக்கு வழிநடத்தி இருக்கிறார்கள். தந்தையவர்களை பற்றி ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இந்த தமிழ் பற்றாளர், இறை பற்றாளர், ஒரு நேர்மையாளர், மிக சிறப்பாக தென்மண்டலத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நண்பு அண்ணன் பேரூர் தந்தை வெனி இளங்குமரன் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்து இந்த நூலாடையை அணிவித்து மகிழ்வோம். அன்பிற்குரியவர்களே, அதோடு நம்முடைய அருகாமை பங்கு தந்தை
பொழுதிட்டு பங்கு தந்தை அன்பண்ணன் பீட்டர் பாலடிகளார் அவர்கள் ஏற்கனவே நவநாட்களிலும் ஒரு நாள் வந்து நமக்கு சிறப்பானதொரு மறையுரையை முதல் நாளிலேயே தந்தார்கள். இன்றைக்கும் வந்திருக்கிறார்கள், நாளைக்கும் வருவார்கள். தந்தையவர்கள் எப்பொழுதும் அன்போடு நட்போடு இருக்கக்கூடியவர்கள், மிகவும் உதவி செய்யக்கூடியவர்கள். நான் அழகுப்புறத்தில் இந்த பக்கம் வந்த பின்னாடி நான் எப்பொழுதெல்லாம் கேட்டாலும் உடனடியாக மதுப்பெயர் சொல்லார்கள். தந்தையவர்கள் உதவி செய்கிறார்கள். பல விதங்களில் எனக்கு நல்ல அறிவுரைகளையும் கூட வழிகாட்டுதல்களையும் கூட காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே தந்தை பீட்டர் பாலடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நூலாடையை அணிவித்து மகிழ்வோம். அன்பிற்குரியலை நம்முடைய மணி மைந்தர் அருள் தந்தை அன்பு தம்பி செல்வரத்னம் அடிகளார் அவர்கள் முதல் நாளில் வர வேண்டியது உடம்பு சரியில்லாமல் போனதால் அவர்கள் வர இயலவில்லை. ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் நம் மண்ணின் மைந்தர், பூச்சிக்காடு மண்ணினுடைய பங்கின் மண்ணின் மைந்தர். அது மட்டுமல்ல, நம்முடைய செல்வரத்னம் அடிகளார் அவர்கள் அங்க இருக்காங்க. அவர்கள் நம்முடைய மண்ணின் மருமகன் இல்லையா? அவங்க தங்கச்சி நம்ம ஊருக்கு கட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதனால மண்ணின் மருமகன் அன்பு தம்பி செல்வரத்னம் அடிகளார் அவர்களுக்கு அவர்கள் நாளைக்கும் இருப்பார்கள். நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அன்பிற்குரியலே, அதோடு இன்றைக்கு நம்முடைய நற்கருணை பகுதியிலே இறை ஜெபத்தில் இறை நம்பிக்கையில் நம்மை அழகாக வழிநடத்தியவர்கள் அருட்தந்தை முனைவர் தம்பி ராபின் ஸ்டான்லி அவர்கள் ஆங்கிலத்திலே முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தமிழிலே முனைவர் போல பேசுவார்கள். ஆக மொழி புலமை வாழ்ந்தவர்கள், நம்பிக்கையாளர், அருமையான மனைவிடையாளர். இடையில மறையுறைக்கு கூப்பிடும்போது அவருக்கு வர முடியல. ஆனால் இன்றைக்கு வந்து நமக்கு அருமையாக நாம் இந்த பவனியிலே ஒவ்வொரு இடத்திலும் ஜெபிப்பதற்கு நம்மை சிறப்பாக வழிநடத்தி இருக்கிறார்கள். அன்பு தம்பி அருட்தந்தை முனைவர் ராபின் ஸ்டான்லி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நூலாடையை அணிவித்து மகிழ்வோம். அன்பிற்குரியவர்கள் அருட்தந்தையர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கு நன்றி சொல்லுகிறேன். மீதி உள்ளவர்களுக்கு நாளைக்கு சொல்லிக் கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, அதோடு இன்றைக்கு இன்னும் ஒருவருக்கு நன்றி கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனால் நாளைக்கு திருப்பலி முடியும் போது அவர் இருக்க மாட்டார். 2 நாட்களாக நமக்கு நம்முடைய உறுதி பூசல் பெறுகின்ற பிள்ளைகளை தயாரித்து வழிநடத்தியவர்கள் வேதியர் சுதன் அவர்கள். அன்பு சகோதரர் அவர்கள் வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறார்கள். வந்து நம்முடைய ஊர் மக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து வருவதனால் அவர்களுக்கு 10 நாள் பயிற்சி அப்படிலாம் கொடுக்க இயலவில்லை. எனவே கடைசி 2 நாட்கள் பயிற்சி கொடுப்போம் என்று பார்க்கிற பொழுது வேதியர் சுதன் அவர்கள் நமக்கு உதவி செய்வதற்கு தருவைக்குளத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு வடக்காக இருந்து தூத்துக்குடியிலே நற்செய்தி நடுவத்திலே அவர்கள் காட்டிகிஸ்டாக வேதியராக பணிபுரிகிறார்கள். வந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை நல்முறையிலே தயாரித்திருக்கிறார்கள். நாளை காலை வரையில் இருப்பார்கள், திருப்பலி ஆரம்பிக்கிற வரையிலே இருப்பார்கள். எனவே அவர்கள் 2 நாட்கள் கடுமையான உழைப்பை நமக்கு தந்து நம்முடைய பிள்ளைகளை தயார் செய்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர் வேதியர் சுதன் அவர்களுக்கு இங்க வாங்க பிரதர், அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை கூறி இந்த நூலாடையை நாம் அணிவித்து மகிழ்வோம். அன்பிற்குரியவில்லை, இந்த நாள் சிறப்பாக நிறைவுக்கு வருகிறது. 9 மணிக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு நினைத்தோம். ஆனால் அரை மணி நேரம் பெற்று விட்டது, பரவாயில்லை. 9:30 மணிக்கு நாம் சாப்பிடுவோம். இரவு நம் அனைவருக்கும் உணவை நம்முடைய நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பல்வேறு நன்கொடையாளர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே இந்த வழிபாடு முடிந்தவுடன் நாம் உணவருந்து செல்வோம். அதற்கு பின்பாக விரைவாகவே நாம் சப்பர பவனியை ஆரம்பிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு 9ஆம் திருவிழாவிலே நாம் வேகமாக கொண்டு வந்து விட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நாளை மிக முக்கியமான நாள், நம்முடைய திருவிழாவின் உச்சமான நாள். நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்முடைய கண்ணம்மாளிடமிருந்து பிரகாசியம்மாளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற நாள், மகிமை மிகுந்த நாள். நாளை காலையில் தான் அந்த திருப்பலி தான் திருவிழா திருப்பலி இல்லையா? இது 9 நாட்கள் தயாரிப்பு தான் இல்லையா? 9 நாட்கள் தயாரிப்பு. நாளை காலையில் தான் ஆசீர்வாதம் பெறுகிற நாள். நம்முடைய அன்னையிடமிருந்து அருளை, இறையருளை அவங்க நமக்கு நிறைய பெற்றுத்தர இருக்கிறாங்க. அதனால காலை திருவிழா திருப்பலிக்கு அனைவரும் சரியான நேரத்திலே கலந்து கொள்ள வேண்டும். வந்து முதலாக வந்து முன்கூட்டியே வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். முக்கியமான நாளாக இருக்கிறது. இன்றைக்கு சப்பர பணியை வெகு சிறப்பாக சீக்கிரமாக முடித்துவிட்டு சிறிது ஓய்வெடுத்துவிட்டு காலையிலே அனைவரும் திருவிழா திருப்பிக்கு வந்துவிட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே அன்பிற்குள்ளே நாளை காலை 6 மணிக்கு நம்முடைய ஆயரவர்கள் வந்து விடுவார்கள். 6 மணிக்கு நம்முடைய சவேரியார் கேபி அருகிலிருந்து நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய தலைமை ஆயர் மேதகு ஆயர் ஸ்டீபன் ஆண்டகை அவர்களை நாம் அன்போடு பாசத்தோடு உற்சாகத்தோடு வரவேற்க இருக்கிறோம். இந்த புதிய ஆலயம் திறப்பதற்காக ஆயரவர்கள் கடந்த ஆண்டு வந்தார்கள். இந்த ஆண்டு ஆயர் நம்முடைய மண்ணுக்கு வருவது மிக பெருமையான ஒன்று. எனவே
நாம் அவர்களை மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு வரவேற்க வேண்டும். 6 மணிக்கே அனைவரும் அந்த சவேரியார் கவிக்கு வந்துவிட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலையிலையும் உணவு தயார் செய்ய வேண்டாம் இல்லையா? காலையிலும் நம்முடைய ஆலயத்திலே உணவு வழங்கப்பட்டுவிடும். எனவே காலையில சமைக்கணும்னா உங்களுக்கு வேலை கிடையாது. இன்னைக்கு ராத்திரிக்கும் சமைக்க வேலை கிடையாது, காலையிலையும் சமைக்கிற வேலை கிடையாது. அதனால எல்லோரும் மிக சீக்கிரமாகவே எழுப்பி ஆயரர்களை வரவேற்பதற்கு 6 மணிக்கு வந்துவிட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாப்பரசர் கொடிகள் தயார் செய்யப்பட்டிருக்கும், மேலுதாளங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அங்கிருந்து நாம் மாட்சியோடு நம்முடைய ஆயரர்களை வரவேற்க இருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களை, நம்முடைய ஆயிரவர்களை வரவேற்பதற்கு புதுநன்மை எடுக்கிற குழந்தைகளும் உறுதி புஸ்தல் பெறுகின்ற குழந்தைகளும், பெரிய ஆளுக்கு இருந்தாலும் அவங்க எல்லாம் எனக்கு குழந்தைகள் தான். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு வயசாயிருந்தாலும் எனக்கு குழந்தைகள் தான். அந்த பெரிய குழந்தைகளும் சிறிய குழந்தைகளும் ஆயிரவர்களை வரவேற்பதற்கே அங்கே வந்துவிட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆயிரவர்களை இங்கே வரவேற்று வந்த பின்பாக புதுநன்மை பெறுகிற குழந்தைகளும் உறுதி புஸ்தல் பெறுகிற குழந்தைகளும் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே முன்னாடி சேர் ஏற்பாடு பண்ணி போட்டிருப்பாங்க. நீங்க வர்றவங்க அதுல 2 சேர் கிடக்கு, நம்ம எடுத்து பின்னாடி போட்டு உட்கார்ந்து கூட எடுக்க கூடாது. அன்பிற்குரியவர்களை, முன்னாடி நம் புதுநன்மை பெறுகிறவர்களுக்கும் உறுதி பூசல் பெறுகிறவர்களுக்கும் இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அந்த இருக்கைகளை யாரும் தொடக்கூடாது. ஆயரை வரவேற்று வந்த பின்பாக நம்முடைய பிள்ளைகள் உறுதி பூசல் எடுக்கிறவர்கள் அதிலே அவர்களுக்கான இருக்கையிலே அவர்கள் அமர்ந்து கொள்வார்கள். ஞாபகப்படுத்துகிறேன், புதுநன்மை எடுக்கிறவர்கள் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? வெண்மையான உடையை, தூய உடையை, தூய உள்ளத்தை சுட்டி காட்டுகிற தூய உடையை, வெண்மையான உடையை அணிந்து வர வேண்டும். உறுதி பூசல் எடுக்கிறவங்க என்ன உடை போட்டாலும் தூயாவியான ஒருவர், ஆனாலும் நாம் அருமையாக காட்சியளிப்பதற்காக பிங்க் கலர் டிரஸ், அதை ஒட்டிய கலரிலே நீங்கள் ஆடி அணிந்து வர வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்படி வரலன்னாலும் உங்களுக்கு உறுதி பூசல் கொடுக்கப்படும். ஆனால் அப்படி வருவது மிக சிறப்பாக பார்ப்பதற்கு அருமையாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, எனவே அவரவர்களுக்கு உரிய இருக்கையிலே அமர வேண்டும். அந்த பெருவிழா திருப்பலியிலே காணிக்கை பவனியிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். புதுநன்மை எடுக்கிறவர்கள், உறுதி பூசல் பெறுகிறவர்கள், அதை தவிர மற்றவர்களும் அதிலே கலந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, காணிக்கைக்காக புதுநன்மை எடுக்கிறவர்களுக்கு ஓஸ்தி ரசம் அவர்கள் ஆசிரியர்கள், சுலோச்சன ஆசிரியர்கள் வழங்கி விடுவார்கள். மற்றவர்கள் தேவைப்பட்டால் ராஜனிடமோ அல்லது ஆசிரியர் ஸ்டாலினிடமோ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, அதற்கு பின்பாக திருப்பலி முடிந்த பின்பாக குரூப் போட்டோ எடுக்கப்படும். புதுநன்மை பெறுகிறவர்கள் ஆயரோடு போட்டோ எடுப்பார்கள். அப்பொழுது உறுதி பூசல் பெற்ற நம்முடைய பெண் பிள்ளைகள் ஆயரோடு போட்டோ எடுப்பார்கள். உறுதி பூசல் பெற்ற ஆண் குழந்தைகள் ஆயரோடு போட்டோ எடுப்பார்கள். அதற்கு பின்பாக தனிப்பட்ட விதத்திலே போட்டோக்கள் எடுத்துக்கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, அதற்கு பின்பாக நாம் ஆயிரவர்களுக்கு சிறிய வரவேற்பையும் நன்றியும் தெரிவிப்போம். அப்பொழுது ஆயிரவர்கள் நூலாடைகளை விரும்புவதில்லை, மாறாக நீங்கள் கல்வி நிதி கொடுத்தால் அதை கொண்டு ஏழை பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு அவர்கள் உதவி செய்வார்கள். எனவே ஆயிரவர்கள் வருகிற பொழுது நாம் அனைவரும் கல்வி நிதியை நாம் அவரை வரவேற்கிற விதத்திலே அந்த பாராட்டு விழாவிலே கல்வி நிதி வழங்குவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து அன்பியங்களும், அனைத்து பக்த சபைகளும், இயக்கங்களும், நிறுவனங்களும், இன்னுமாக தனிப்பட்ட குடும்பங்களும் இந்த கல்வி நிதி கொடுத்து பிரகாசபுரத்திலிருந்து இவ்வளவு தாராளமாக தந்திருக்கிறார்கள். இதை கொண்டு நான் ஏழை மாணவர்கள் எங்கேயோ கஷ்டப்படுகிறவர்களை நான் படிக்க வைத்திருக்கிறேன் என்று ஆயர் சொல்லுகிற அளவுக்கு இந்த கல்வி நிதியை அனைவரும் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருவிழா திருப்பலி முடிந்த பின்பாக காலை 10:30 மணிக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படும். எனவே திருமுழுக்கு பெறுகின்ற குழந்தைகளுக்காக அந்த பதிவு சீட்டு ரசீது நாளை காலை திருவிழா திருப்பலி முடிந்த உடனே ராஜனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பதிவு சீட்டிலே உரிய விவரங்களை, பெயர்கள், தாய் தந்தை பெயர், பிறந்த தேதி, ஞான தகப்பன் பெயர், இடம், இதையெல்லாம் சரியாக எழுத வேண்டும். பெயர்கள் எழுதுகிற பொழுது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத வேண்டும். பிறந்த உடனே ஹாஸ்பிட்டலில் நீங்க பெயர் கொடுத்து பதிவு செஞ்சிருப்பீங்க இல்லையா? அந்த பெயர், அந்த ஸ்பெல்லிங் போட்டு அதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பெயரை எழுத வேண்டும். அதே பிறந்த தேதி எழுத வேண்டும். எழுதி பெயரை மட்டும், பிள்ளையினுடைய குழந்தையினுடைய பெயரை மட்டும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் 2 மொழிகளிலும் எழுத வேண்டும். அந்த கொடுக்கப்படுகிற பதிவு சீட்டிலே எழுதி ராஜனிட இது திருமுழுக்கு கொடுக்க வரும்பொழுது கொண்டு வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை மாலை சப்பர பவனி நாம் எடுப்போம். 4 மணிக்கு என்று பழைய நோட்டீஸ்ல இருந்து நான் மாத்திட்டு பிந்தி போட்டிருக்கேன். 4 மணிக்கு நம்ம எடுக்க வரமாட்டோம் அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால அதுக்கு பிந்தி போட்டிருக்கிறேன். 5 மணிக்கா போட்டிருக்கிறோம். அதனால அதற்கு பின்பாக அந்த குறிப்பிட்ட நேரத்திலே வந்து நாம் மாலையிலே
நம்முடைய பாதுகாவலுடைய திருவுருவத்தை தாங்கிய தேர்ப்பவனியை நம்முடைய ஊர் முழுவதுமாக நாம் எடுத்து வரலாம். மாலையில் நாம் நின்று நிதானமாக எடுக்கலாம். எவ்வளவு விரைவாக வருகிறீர்களோ அவ்வளவு விரைவாக வந்தாலும் நல்லது. வந்த பின்பாக நற்கருணை ஆசிரோடு நம்முடைய திருவிழா நிறைவு பெறும். அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த திருவிழாவை நாம் சிறப்பு மிக்க விதத்திலே நாம் கொண்டாட இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, எனவே நாளையும் இன்றைக்கு நாள் சிறப்பாக நடந்திருக்கிறது. நாளையும் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். எனவே யாரும் பிந்தி வந்துடக்கூடாது. ஒரு 1000 ரூபாய் இலவசமா கொடுத்தா ஓடி போய் வாங்குவோம்ல, இது 1000 ரூபாய் இல்ல, மதிப்பில்லாத இறைவனுடைய ஆசீர்வாதம். அப்ப எவ்வளவு வேகமா வரணும் பார்த்தீங்களா? 1000 ரூபாய் கொடுத்தாலும் இது கிடைக்காது, 10,000 ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது, 10 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லையா? அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆர்வமாக காலையிலே வந்து திருவிழா திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, வெவ்வேறு இடங்களில் இருந்தெல்லாம் வந்திருக்கிறீர்கள். திருவிழாவுக்கு வருகிற பொழுது நீங்கள் நம்முடைய பங்கினுடைய குடும்ப அட்டை கட்டணம், பங்கு பராமரிப்பு கட்டணத்தை செலுத்துவது உங்களுடைய நீங்கள் வழக்கம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். திருவிழாவுக்கு வருகிற பொழுதுதான் அந்த குடும்ப அட்டைக்கான கட்டணத்தை செலுத்துகிறீர்கள் என்று. எனவே நாளைக்கும் நாளை மறுநாளுக்குள்ளே அந்த அன்பிய பொறுப்பாளர்கள் அதையும் பிரித்து ஆசிரியர் தலைமை ஆசிரியர் லூயிஸ் இடத்திலே கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். எனவே அனைவருக்கும் நன்றி, மீண்டும் வாழ்த்துக்கள். நம்முடைய பாதுகாவலுடைய பாடலை உற்சாகமாக பாடி நாம் அதற்கு பின்பாக உணவருந்த செல்லலாம். எங்கள் ஊருக்கு பாதுகாவல் துணையுமாயிருக்கிற புனித பிரகாசி அம்மாளே, எங்கள் ஊர் மக்கள் நல்ல சமாதானமாக இருக்கும்படியாக சேசுவை மந்தாடும். அச்சிசுரத்திலிருந்து எங்களை ரசித்துக் கொள்ள எங்கள் சர்வேஸ்வரா பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே